வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் அவர்கள் மிதிவண்டிகளை வழங்கினார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் பஞ்சப்பட்டி மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் +1 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்வில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 132 மாணவ மாணவிகளுக்கும், பஞ்சப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 148 மாணவ மாணவிகளுக்கும் தமிழ்நாடு அரசின் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அதன் பின்னர் பேசுகையில், தமிழ்நாட்டில் கிராமப்புற பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வாழ்வில் முன்னேறுவதற்காக மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதில் இலவச சைக்கிள் திட்டமும் உண்டு. மகளிருக்கு மட்டும் வழங்கப்பட்ட இலவச சைக்கிள் திட்டத்தினை மாணவர்களுக்கும் அவர் வழங்கினார். தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கீடு செய்து வருகின்றது. இல்லம் தேடி கல்வி திட்டம், அரசு பள்ளியில் பயின்று அரசு கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ரூ.1000 உதவித்தொகை, மாணவர்களுக்கு தமிழ் புத்தகம் திட்டத்தின் கீழ் 1000 உதவித்தொகை வழங்கி வருகின்றது. அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில 7.5% இடஒதுக்கீடு, நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயில தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். அதனை பயன்படுத்தி நன்கு பயின்று பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்து உயர்கல்வி பயின்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து லாலாப்பேட்டை, பஞ்சம்பட்டி, முத்தம்பட்டி, தேசியமங்கலம், கட்டாரிப்பட்டி, குப்பாண்டியூர் அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளையின் சார்பில் வினா விடை பயிற்சி புத்தகங்களையும் அவர் வழங்கினார்.